الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. قال الله تعالى: يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. வினித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நம் தொடர்ச்சியாக பணிவை பேணுவதும் முஃமின்களுடன் கனிவாக நடந்து கொள்ளக்கூடிய தலைப்பின் கீழ் வசனங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய 3வது வசனம் சூரத்துல் ஹுஜராத்துடைய 13வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான்: மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். ஆகவே உங்களில் எவர் மிகவும் பயபக்தியுடையவராக இருக்கின்றாரோ அவர்தாம் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக்க கண்ணியமானவர். நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிபவன், யாவற்றையும் தெரிந்தவன். இந்த வசனத்தில் கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹ் தஆலா நம்முடைய இந்த ஒட்டுமொத்த மனித குலத்துடைய படைப்பை பற்றி கூறியிருக்கின்றான். அல்லாஹு தஆலா இந்த மனிதர்களை படைக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 4 விதமான நிலையில் அல்லாஹு தஆலா படைத்தான். ஒன்று, தாய் தந்தை இல்லாமல் அல்லாஹு தஆலா இந்த மனிதனை படைத்தான். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். பிறகு தாய் இல்லாமல் படைத்தான். அது ஹவ்வா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய துணைவியராக இருக்க ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். பிறகு அல்லாஹு தஆலா பெற்றோர்களை தந்தை இல்லாமல் தாயை கொண்டு படைத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தாய் இருந்தார்கள், தந்தை இல்லை. இது அனைத்துமே அல்லாஹு தஆலாவுடைய அதிசயங்கள். 4வது பார்க்கும்போது ஒட்டுமொத்த மனிதர்கள் அல்லாஹு தஆலா ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண்ணை கொண்டு, பெற்றோர்கள் கொண்டு அல்லாஹு தஆலா, தாய் தந்தை கொண்டு அல்லாஹு தஆலா படைத்தான். இந்த அனைத்துமே அல்லாஹு தஆலா படைத்து விட்டு பிறகு இதில் கிளைகளையும் கோத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றான். எதற்காக? லிதஆரஃபு, நீங்க ஒருவருக்கு ஒருவர் இன்ட்ரடியூஸ் செய்து கொள்வதற்காகவும் அறிந்து கொள்வதற்காகவும் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் என்ன புரிந்து நடப்பதற்காக தான் செய்தார்களே தவிர உங்களுக்கு மத்தியில இவர் உயர்ந்தவர், இவர் உயர்ந்த ஜாதி, இவர் உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கின்ற என்ற அந்த பெருமை அடிப்பதற்காக கிடையாது. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் சிலரை செல்வந்தராக ஆக்கியிருக்கின்றான், சிலர்களை அல்லாஹு தஆலா ஏழையாக ஆக்கியிருக்கின்றான். சிலருக்கு அல்லாஹ் கல்வியை கொடுத்திருக்கின்றான், சிலருக்கு அறியாமையில் வைத்திருக்கின்றான், சிலருக்கு சில ஆற்றல்களை கொடுத்திருக்கின்றான். அதே இடத்தில் மற்றவருக்கு அந்த ஆற்றலை கொடுக்கவில்லை. இது அனைத்துமே எதற்காக? அல்லாஹ் நாடி இருந்தால் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் ஒரே தரத்தில் வைத்திருக்கலாமே, அது அவனுக்கு எந்த ஒரு சிரமம் கிடையாது. ஆனால் அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தின எதற்காக? ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்வதற்காகவும் எங்களுடைய தேவையை ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் பூர்த்தி செய்து கொள்வதற்காகவும். ஒட்டுமொத்த மனிதர்களையும் செல்வந்தனாக ஆக்கிவிட்டான் என்றால், எனக்கு ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்றால் நான் யாரிடம் செல்வேன்? நான் இன்னொருடம் செல்லும் பொழுது அவரும் செல்வந்தராக இருப்பார். எனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுங்க என்று கேட்கும் பொழுது, உனக்கு ஏன் நான் வீட்டை கட்டி கொடுக்கணும்? எனக்கு என்ன தேவை என்று என்ன செய்வான்? விருப்பம். எனக்கு உணவு தேவைப்படுகின்றது, அரிசி, தானியங்கள் மற்ற அனைத்து விஷயங்கள் தேவைப்படுகின்றது, அதற்கு விளைச்சல் செய்ய வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது எனக்கு இதை செய்து கொடுங்க என்றால் யார் ஏற்றுக்கொள்வார்? அப்போ அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த மனிதர்களையும் ஏற்றுத்தல்வோம் மற்ற அனைத்து விஷயங்களை அமைத்திருக்கிற எதற்காக? இது ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வதற்காக, ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதற்காக. இப்போ இந்த விஷயத்தில் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு சிறப்புகள் கொடுத்திருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் பணிவு என்று சொல்லக்கூடிய அந்த நற்பண்புகள் இருக்கணும். பணிவு என்று சொல்லும் பொழுது இங்கிலீஷ்ல என்ன? ஹம்பிள்னஸ். அல்லாஹ் எவ்வளவு கொடுத்திருந்தாலும், அல்லாஹ் நம்மை எவ்வளவு உயர்த்தி இருந்தாலும் என்ன, அல்லாஹுக்கு முன்னால் நான் ஒரு அடிமை, நான் ஒரு அடியான், நான் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் உயர்ந்த ஒரு நிலையில் இல்லை. அல்லாஹு தஆலா நாடினா எனக்கு ஒரே நொடியில சில நொடியில என்ன செய்வான்? மாற்றி விடுவான். அப்போ நான் அதை கொண்டு பெருமை அடித்து கொள்வதற்காக கிடையாது, எனக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு மக்களுக்கு பயன்படுத்துவதற்காக தான். அப்போ இங்கு அல்லாஹு தஆலா இதை சொல்லிவிட்டு, இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், நிச்சயமாக
உங்களில் சிறந்தவர் யார், உங்களில் கண்ணியப்படுத்தப்படவர் யார் என்றால் அல்லாஹ்விடம் அத்காக்கும், உங்களில் அதிகமான அச்சமுள்ளவர்கள், அல்லாஹுவை அஞ்சி வாழக்கூடியவர்கள், தக்குவாவை வைத்திருக்கக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்விடம் மிக சிறந்தவராக இருப்பார், கண்ணியப்படுத்தப்படுவார். அப்ப அல்லாஹ்விடத்தில் அவர் அரபாக இருக்கின்றாரோ அல்லது அஜம், அரபு இல்லாதவராக இருக்கட்டும், கருப்பனாக இருக்கட்டும், அவன் வெள்ளையனாக இருக்கட்டும், அல்லது அவன் மந்திரியாக இருக்கட்டும், அல்லது அவன் வேற சிறிய வேலைகள் செய்யக்கூடியவனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அல்லாஹ்விடம் கண்ணியம் என்றாலே எதன் அடிப்படையில்? அவருடைய நற்குணங்களும் அவர் பேணுதலான வாழ்க்கை வாழக்கூடிய நிலையில்படிதான். சில நாம் பார்க்கின்றோம், சுப்ஹானல்லாஹ், மக்களுக்கு மத்தியில் நாம் தொழக்கூடியவர்களாக இருக்கின்றோம், தொழுகையில் நாம் அனைவரும் கலந்து கொள்கின்றோம். ஆனால் நம்முடைய தொழுகை எல்லாரும் ஒரே நன்மையை எடுத்துக்கொள்கின்றோமா, எடுத்துக்கொண்டு செல்கின்றோமா? கிடையாது. சிலர் மிகவும் பேணுதலாக பயபக்தியுடன் இருக்கக்கூடிய நிலை ஏற்படும், சிலர் அலட்சியமான நிற்கக்கூடிய நிலை ஏற்படும். ஆனால் நாம் தொழுவது ஒரே சஃபில் தான். சிலருக்கு வியாபாரத்தை பற்றி சிந்தனை இருக்கும், சிலருக்கு படிப்பை பற்றி சிந்தனை இருக்கும், சிலர் டியூஷனுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இப்படி என்ற நிலை இருக்கும் பொழுது நிற்கக்கூடிய இடம் ஒன்றாக இருக்கின்றது, ஆனால் நன்மையை நாம பெறுவது என்பது என்ன? அதற்கு வித்தியாசம், ஏற்றத்தாழ்வு இருக்கு. ஏன்? நம்முடைய எவ்வளவு ஈடுபாடு தொழுகையில் இருக்கின்றதோ, இறையச்சத்துடனும் பயபக்தியுடன் தொழுகின்றோமோ அந்த அளவு நமக்கு கிடைக்கும். அப்ப அல்லாஹ்விடமும் என்ன? நமக்கு கண்ணியம் என்றாலே அக்ரமக்கும், அக்ரம் என்பது சுப்ஹானல்லாஹ் மிக கண்ணியப்படுத்தப்படக்கூடியவருக்கு தான் சொல்லப்படும். அல்லாஹ்விடம் கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் யார்? அத்காக்கும், உங்களில் யார் அதிகமாக தக்குவா, இறையச்சம், பேணுதலான வாழ்க்கையை வாழ்கின்றார்களோ. இது அல்லாஹு தஆலா. அதற்கு பிறகு இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர், நிச்சயமாக அல்லாஹு தஆலா நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் அறியக்கூடியவனும், அதே போல அவன் அனைத்தையுமே அவன் துல்லியமாக அறிந்தவனாக இருக்கின்றான். அதனால்தான் அடுத்த வசனத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா அடுத்த வசனத்தில், எனவே நீங்கள் உங்களை தூயவர்களாக முடிவு கட்டி கொள்ளாதீர்கள், உண்மையில் யார் இறையச்சமுடையவர் என்பதை அவனே நன்கறிகின்றான். இப்போ இந்த வசனத்திலும் என்ன சொல்லப்பட்ட, ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் ஹுவ அஅலமு பிமன் இத்தகா. ஒருவருக்கு என்ன செய்யறாங்க, நான் இவ்வளவு செய்திருக்கேன், நான் இப்படி செய்யறேன் என்று என்ன செய்யறேன், பெருமை அடித்துக் கொள்கின்றார்கள். பெருமை அடித்துக் கொள்ளாதீங்க, யாரு எவ்வளவு என்று அல்லாஹுக்கு தெரியும். உன்னை நீ என்ன செய்து கொள்ளாத, நான் தூயன், நான் சுத்தமானவன், நான் சிறந்தவன் என்று பெருமை சொல்லிக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அல்லாஹுக்கு தெரியும் யார் உண்மையான நிலையில் இருக்கின்றான் என்று. அப்போ அல்லாஹு தஆலா நமக்கு என்ன செய்திருக்கின்றான், பணிவை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள், பெருமையை நீங்கள் விட்டு விடுங்கள். நாம் நேற்று அமர்வில் பார்த்தோம், பணிவு என்ன, அதற்கு எதிர்மறை ஆப்போசிட் என்ன? பெருமை அடிப்பது, ஆணவமாக மமதுடன் இருப்பது, தன்னிடம் இருக்கக்கூடிய விஷயத்து மற்றவர்களும் இல்லை என்று என்ன செய்யும், பெருமை அடித்துக் கொள்ளக்கூடிய விஷயம். அல்லாஹ் நேசிப்பது கிடையாது. பெருமை என்பது அல்லாஹு தஆலாவுக்கு மட்டும்தான். அந்த தன்மை என்பது அல்லாஹுக்காக மட்டும்தான். யார் இந்த தன்மையை தனக்காக அவன் அமைத்து கொள்ள முயற்சி செய்கின்றானோ அல்லாஹு தஆலா அப்படிப்பட்டவனை நரகத்தில் தான் அவனை போட்டு தண்டிக்கின்றான். இப்போ இந்த வசனத்திலும் என்ன, அல்லாஹு தஆலா நம்மை ஒருவருக்கு நம்மை என்ன செய்து கொள்ளக்கூடாது, நான் தூயவன், நான் சரியாக, நான் அனைத்து விஷயத்திலும் கரெக்டா இருக்கிறேன், மற்றவங்க தான் குறைவாக இருக்கேன். ஒவ்வொரு மனிதனுக்குடைய நிலையும் தெரியும், அவனுக்கும் அவனுடைய ரப்புக்கத்தையும் இவன் எந்த அளவு இருக்கின்றான் என்று. மக்களுக்கு மத்தியிலாவது பொய் சொல்லிக் கொள்வான் அவன், ஆனால் அவனுக்கு தெரியும் என்னுடைய நிலை எவ்வளவு இருக்கு, நான் படித்த படிப்புகளை நான் அதில் அமல் செய்கின்றேனா, அல்லது நான் அறிந்த விஷயத்தை அமல் செய்து கொண்டிருக்கின்றேனா, அல்லது அலட்சியப்படுத்துகின்றேனா, அல்லது என்னுடைய வாழ்க்கையில உலகம்தான் முக்கியமா அல்லது மார்க்கம் முக்கியமா என்று அல்லாஹு தஆலா அறியக்கூடியவன். அந்த மனிதனுக்கும் தெரியும் அவன் எதை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிறான், எதை அவன் முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்று அவனுக்கும் தெரியும். இப்போ இந்த வசனத்திலும் அல்லாஹு தஆலா நமக்கு பணிவை ஏற்றுக்கொள்வதற்காக கூறியிருக்கின்றான். கடைசியான வசனம் சூரத்துல் ஆராஃபுடைய வசனத்தில் பார்க்கும் பொழுது அல்லாஹு அந்த ஆராஃபுக்காரர்கள், அஸ்ஹாபுல் ஆராஃப் என்ற ஒரு சாரார்கள் இருப்பார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, பிறகு உச்சிகளில் இருக்கும் இவர்கள் நரகில் விழுந்து கிடக்கும் பெரும் மனிதர்கள் சிலரை அவர்களுடைய முகக்கூறுகள் மூலம் அறிந்து அவர்களை அழைத்து கூறுவார்கள், பார்த்தீர்களா, உங்களுடைய கூட்டத்தினரும்
நீங்கள் பெரிதாக கருதி வந்த சாதனங்களும் இன்று உங்களுக்கு எப்பலனும் அளிக்கவில்லை என்று அவர்கள் கேட்பார். அஸ்ஹாபுல் ஆராஃப் என்றால் யாரு? இந்த உயர்ந்த உச்சியில் இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் சொர்க்கவாசிகளும் இல்ல, நரகவாசிகளும் அல்ல. நரகவாசிகள் அவர்கள் நரகத்தில் போடப்படுவார்கள், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் பிரவேசிக்க அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படும். இதற்கு இடைப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் அஸ்ஹாபுல் ஆராஃப். ஆராஃப் என்பது உயர்ந்த ஒரு உச்சியில் இருக்கக்கூடிய விஷயம். அப்ப இவர்கள் ஏன் இந்த இடத்தில் இருப்பார்கள் என்றால், இவர்களுடைய நன்மைகளும் பாவங்களும் சமமாக இருக்கும். நன்மைகளும் பாவங்களும் சமமாக இருப்பதினால் அல்லாஹ் தஆலா சில நேரத்திற்காக அல்லாஹ் தஆலா அந்த ஆராஃப் என்ற உச்சியில் அல்லாஹ் தஆலா வைப்பான். பிறகு இவர்கள் நரகவாசியிடம் கேட்பார்கள், நீ உன்னுடைய இந்த உலகத்தில் வைத்துக்கொண்டு பொருளாதாரத்தையும் பணபலத்தையும் கொண்டு ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு எவ்வளவு நீ ஆடின, இப்போ என்ன உனக்கு பலன் தந்தது? எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது என்று என்ன அவர்கள் சொல்லுவார். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அவர்களுடைய இருவர்களுடைய நன்மையும் தீமையும் ஒன்றாக இருப்பதனால் என்ன ஆகும்? அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னித்து சொர்க்கத்தில் புகச் செய்வான். அதுதான் அல்லாஹ் தஆலா திருமறை சூரத்துல் ஆராஃப் 48வது வசனத்தில் கூறியிருக்கின்றான். கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இந்த அமர்வில் நாம வசனங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை பார்த்தோம். மனிதன் பணிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மக்களுடன் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய தரப்பில் எந்த ஒரு சிரமத்தையும் யாருக்கு நாம் ஏற்படுத்தாத அளவுக்கு நாம் வாழ வேண்டும். நாடினோம் முடிந்தால் உதவி செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் பணிவை நம்முடைய பண்புகளில் ஒரு அம்சமாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை பணிவான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.